Hi, Dr. Surya. I'm here happy and glad to welcome you. So, here we have Dr. Surya with us. She is a psychologist as well as a dental surgeon. We are going to have a fabulous interaction section about the relationship. So, you can ask your question as we go through. So, before we begin the session about the marriage and the relationship issues, let's have a short introduction about her from her itself. We would like to explain you about you in details. Yeah, hi Sujita. Thank you. Thank you. இந்த opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். So basically வந்து I am a dentist. I've been practicing for 21 years and 7 plus years I'm a psychologist too. So என்னோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ரிலேஷன்ஷிப் கோச்சிங் ஃபார் விமென் எக்ஸ்க்ளூசிவா. ஸோ எனக்கு வந்து என்னன்னா நிறைய கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரு கனெக்ட் வந்தது. இந்த சென்ஸ் லைக் எவ்வளோ ஹைலி சக்சஸ்ஃபுல் உமனா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள் பண்ணும். ஓகேவா? என்னோட கிளைண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஹைலி சக்சஸ்ஃபுல். அவங்க என்ன சாதிக்க நினைக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ஏர்னிங் அ லாட் ஆஃப் மணி. பட் அட் சம் லெவல் அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு சந்தோஷமோ இல்லாததை வந்து ஐ குட் ஃபீல். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் நிறைய வர வர ஐ அண்டர்ஸ்டுட் இவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஒரு விமனை வந்து அட்டென்ட் பண்ணனா அவங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட், ரிலேஷன்ஷிப்னா பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட், குழந்தை, அவங்களோட பேரண்ட்ஸ், இன்லாஸ், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு சேஞ்ச், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இம்பாக்ட் இருக்கும் போது அந்த விமன் வந்து ஹொலிஸ்டிக்கா வந்து அவங்களால வந்து லைஃப்ல வந்து சர்வைவ் இல்ல த்ரைவ் பண்ண முடியும். அதனால என்னோட பேஷன் என்னன்னா ஐ வாண்ட் டு ஹெல்ப் விமன் ஸ்ட்ரகிளிங் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஓகேவா? டு ஹீல் தெம் செல்ஸ் அண்ட் ஹாவ் அ பெட்டர் கனெக்டட் ரிலேஷன்ஷிப் வித் தெம் செல்ஸ் as well as எவ்ரி ஒன் அரௌண்ட். ஸோ அதை வச்சுதான் நான் வந்து என்னோட பர்பஸா நான் போயிட்டு இருக்கேன். சூப்பரா சொன்னீங்க. ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும் எல்லார்கிட்டயும் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்ம ஒரு விஷயத்த கொண்டு போய் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஹேவ் கோச், கைடன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த ரிலேஷன்ஷிப் ஜர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட மிஷன் என்ன? இந்த ஜர்னில நீங்க எத்தன இயர்ஸா இருக்கீங்க? 7 இயர்ஸா இருக்கீங்க. பட் இது எங்கருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ பேசிக்கா என்னோட ப்ராக்டிஸ் கிளினிக் இருக்கு. ஸோ ம். கிளைண்ட்ஸ் வருவாங்க. பட் மேஜரா என்னன்னா நான் ஆன்லைன்ல தான் நிறைய பார்க்குறேன். பிகாஸ் இப்போ நிறைய பேருக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. எல்லாரும் ஒர்க்கிங் உமன் ஆயிடுறாங்க. ஸோ வந்து அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு கோவிட்க்கு அப்புறம். ஸோ ம். எல்லாருமே அந்த சேனல்ல வந்து ரீச் பண்றாங்க. ஸோ ஆஸ் ஐ செட் என்னோட கோல் வந்து ஐ ஒர்க் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென். அவங்கள வந்து ஐ வாண்ட் டு எம்பவர் தெம். ஏன்னா வந்து நம்ம ஒரு படிக்கிறதுக்காக ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு எவ்வளவு விழுந்து விழுந்து படிச்சோம். அந்த கோச்சிங் எக்ஸாம், அந்த காலேஜ் சீட்டுக்கு எவ்வளவு விழுந்து விழுந்து படிச்சோம். ஓகேங்களா? எத்தனை வருஷம் டைம், எஃபர்ட், மணி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சீட் மட்டும்தான். அந்த முடிச்சுட்டு இந்த காலேஜுக்கு எவ்வளவு தூரம் மாங்க மாங்க படிச்சிருக்கோம். ஓகேவா? ஆனா கல்யாணம்னு வரும்போது என்ன பண்ணுவோம்? பார்த்தோம், பிடிச்சது, அப்படியே ஒரு கிணத்துக்குள்ள குதிக்கிற மாதிரி குதிச்சிடும். அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கா? ஏதோ அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க, படத்துல ஏதோ பார்த்தோம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பார்த்தோம். அப்படி பார்த்து பார்த்து அப்படியே இந்த ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு 10th 12th கொடுத்த கோச்சிங் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒண்ணுமே கிடையாது. பிளைண்டா யூ ஆர் ஜம்பிங் இன்டு யுவர் ரிலேஷன்ஷிப். ஸோ அது அந்த இதுல தான் அந்த கேப்பை நான் ஃபில் பண்றேன். ஸோ ஐ எஜுகேட் தெம். ஸோ இந்த மாதிரி இருக்கு, அந்த டைனமிக்ஸை புரிய வைக்கிறேன். அந்த டைனமிக்ஸ் மட்டும் பத்தாது, நம்மளோட உடம்பு உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். அதையும் நான் உங்களுக்கு அந்த ஃபவுண்டேஷன். ஏன்னா உடல் நல்லா இல்லைன்னா மனம் நல்லா இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து உறவுகள் நல்லா இருக்கு. ஸோ உறவுகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாம எனக்கு மெடிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கனால நான் அவங்களோட ஹெல்த், நியூட்ரிஷன், அதுக்கப்புறம் அவங்க மென்டல் ஹெல்த், அதுல நல்ல ஃபவுண்டேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் டைனமிக்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணேன். அப்ப என்னன்னா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கும் போது அவங்க அந்த ரிசல்ட்ஸை வந்து தக்க வச்சு லைஃப் லாங்கா அதை கேரி ஓவர் பண்ணும். ஸோ அதுதான் ஜஸ்ட் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டா மைண்ட் மைண்ட் மட்டும் இல்லாட்டி பிஹேவியர் மட்டும் ரிலேஷன்ஷிப் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு மட்டும் இல்லாம உடல் ரீதியாவும் நம்ம அந்த இது சில விஷயங்கள் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பேலன்ஸை கொண்டுட்டு வரும்போது அவங்களால வந்து தே கேன் பி பிகம் த பெட்டர் வெர்ஷன் ஆர் த
aim to become their best version சொல்லலாம். சூப்பரா சொன்னீங்க. அஸ் யூ செட் லைக் ஸ்கூல் ஸ்கில்ஸ்லயோ இருக்கட்டும், இல்ல காலேஜ் ஸ்கில்ஸ்லயும் சரி, மென்டல் எபிலிட்டிக்கு நம்ம நெறைய ஃபோக்கஸ் பண்றதே இருக்கு. எல்லாமே அகாடமிக் மார்க்ஸ் இந்த ப்ரெஷர்லயே ஓடிட்டே இருக்கும். பட் சேயிங் தட், இன்னைக்கு இந்த ஜெனரேஷன் வுமன்ஸ் இத எப்படி ஃபேஸ் பண்றாங்க? ஆஃபன் உங்களுக்கு வர கிளையண்ட்ஸோட கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும்? மோஸ்ட்லி என்ன சொல்வாங்க, "நான் என் ஃபேமிலி லைஃப்ல எனக்கு எல்லாமே இருக்கு. ஆனா நான் ஃபுல்ஃபில்டாவே இல்ல. நான் ஒரு ஹவுஸ்ல ஒரு வீட்ல வேலை செய்றவங்க மாதிரி தான் இருக்கேன்." இந்த மாதிரி நெறைய தாட்ஸ் தோ வுமன் நல்லா சம்பாரிக்கிறாங்க. முன்ன மாதிரி ஜெனரேஷன்ஸ் கிடையாது. முன்ன ஒரு சர்டைன் நிமிட்ஸ்ல அவங்களுக்கு வோக்கல் கிடையாது. அவங்களால என்னவே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. பட் டுடே still now do you think like people are still progress ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? or still in progress? What is your thought about it? இது ஒரு நல்ல கொஸ்டின் ஆக்சுவலா. இப்ப வந்து லைஃப் வந்து ரொம்ப எவால்வ் ஆயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்மளோட அடிப்படை தேவைகள் ஃபுல்ஃபில் பண்றதுக்கே நம்மளுக்கு நிறைய பேசிக் நீட்ஸ், அதாவது ஃபைனான்சியல் நீட்ஸ் அது வந்து ரொம்ப தேவைப்படுது. அதனால என்னன்னா மென் as well as women வந்து ஈக்குவலா வந்து ஒர்க் பண்ணணும், அந்த ஃபைனான்சியல் செக்யூரிட்டி சேஃப்டி கிரியேட் பண்ணணும்னு வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பேலன்ஸ் போயிடுது. ஓகேவா? இப்ப நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேமிலில வந்து வைஃப் நெறைய வொர்க் பண்றாங்க. ஹஸ்பண்ட் இஸ் கோயிங் இன்டு த கேர் டேக்கிங் ரோல். குக்கிங், சைல்ட வந்து டேக் கேர் பண்றது. அந்த மாரி நெறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே ஒரு காமன் டவுன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் வொர்க்கிங் ஃபார் தெம் ஆன் அ மேஜர் பார்ட். பட் பிலோ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நேச்சுரலி, இன்ஸ்டிங்க்டிவ்லி மென் வந்து தே வாண்ட் டு ப்ரொடெக்ட். ஓகேவா? தே வாண்ட் டு ப்ரொவைட். ஓகேங்களா? தே வாண்ட் டு கிவ். ஓகேங்களா? அந்த இன்ஸ்டிங்க்சுவல் நீட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி விமென்க்கு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் டு பி மோர் ரிலாக்ஸ்ட், காம் அண்ட் தே வாண்ட் டு ரிசீவ் அண்ட் தே வாண்ட் டு ஹேவ் லாட் ஆஃப் எமோஷன்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு பேசிக் இன்ஸ்டிங்க்ட் நீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அவங்களோட இமோஷனல் நீட்ஸ் காட்டுறதுக்கோ, வெளிப்படுறதுக்கோ ஒரு சிச்சுவேஷனே இருக்காது. டிசிஷன் எடுக்கணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலயே இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த இமோஷனல் நீட்ஸ், அந்த அதாவது ஒரு உமன் வந்து காமா, கம்போஸ்டா அந்த ரிசீவ் பண்ணும்போது தான் அந்த பிரெக்னென்ட் ஆகி அது அந்த குழந்தைய நர்ச்சர் பண்ணும். அதுதான் அவங்களோட பேசிக்கான இன்ஸ்டிங்க்சுவல் வந்து நேச்சர். ஆனா அந்த நேச்சர் இல்லாம ப்ரொடக்டிவிட்டி, டிசிஷன் மேக்கிங், ஒர்க்கிங் அதிலே இருக்கும்போது தேர்ஸ் அன் இம்பேலன்ஸ். அதாவது Okay. எல்லாருக்குமே ஒரு ஃபெமினின் பார்ட் இஸ் தேர், மாஸ்குலின் பார்ட் இஸ் தேர். ஸோ அந்த விமன் வந்து ஓவரா ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கும்போது ஷீ இஸ் டிஸ்மிஸ்ஸிங் த ஃபெமினின் பார்ட், மாஸ்குலின் பார்ட் அதிகமாயிடுது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து வில்லிங்கா தான் தேர் ட்ரைங் டு பேலன்ஸ். இஸ் நர்ச்சரிங் த சைல்ட், குக்கிங், கிளீனிங் அதெல்லாம் பண்றாங்க. பட் ஆனா அந்த பேலன்ஸ் ஆஃப் திஸ் மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி இஸ் கெட்டிங் இம்பேலன்ஸ்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா தட் ஆல்சோ வில் கிரியேட் இம்பேலன்ஸ் இன் தேர் பாடி. Okay. பிசியோலாஜிக்கலா அந்த வந்து அந்த கெமிஸ்ட்ரி, அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸே வரும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது 2 பேருக்குமே மென்டலி இரிட்டபிளா தே கெட். ஸோ அதனால அந்த அடியில இருக்கிற நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகல. அதனால there's some conflict that is brewing underneath. So அதனால need to become aware. We need to consciously make an effort to establish. Okay, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் இருக்கு, நிறைய விஷயங்கள் காம்ப்ளிமெண்டரியா போகுது. பட் ஆனா அந்த பார்ட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவலை வந்து ஈச் அதர் வந்து we have to nurture. அது நர்ச்சர் ஆகலைன்னா one day or the other it will end in some conflict or the other which will become unsolved. ஸோ அது வந்து அதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் அதை பத்தி படிச்சிருக்கனால எனக்கு தெரியுது. ஸோ இது விஷயங்கள் நிறைய பேர்கிட்ட சொல்லணும், புரிய வைக்கணும். ஏன்னா அழகா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தட் இம்பேலன்ஸ் இஸ் அஃபெக்டிங் தெம் மென்டலி அண்ட் பிசிக்கலி. இது ஒரு ரீசனா இப்போ நம்ம வந்து டைவர்ஸ் ரேட்ஸ் பார்க்குறோம். என்னாமரஸ் டைவர்ஸ். முன்னாடி இருந்த ஜெனரேஷன்ஸ்லலாம் பார்த்தோம்னா, நம்ம வந்து 75th ஆனிவர்சரி கூட ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுவோம். அதாவது 75th அந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் வந்து கப்புள்ஸா செலிப்ரேட் பண்ணுவாங்க. 50th ஆனிவர்சரி கப்புள்ஸா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஃபேமிலி கேதரிங் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 1 இயர்ல பார்த்தா அவங்க டிவோர்ஸ்க்கு கோர்ட்ல இருக்காங்க. எய்தர் இட்ஸ் அ லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச்ட் மேரேஜ் எதுவா வேணாலும் இருக்கலாம். பட்
அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது ரொம்ப சீக்கிரம் உடைஞ்சு போயிருது. அப்படியே இருந்தாலும் அது ஒரு கமிட்மெண்ட் பேஸ்ல ஹார்ட்லி 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் இருந்தா கூட அந்த லோன்லினஸ் வந்து அந்த ஃபீமேல் வந்து ரொம்ப கோ த்ரூ பண்றாங்க. அஃப்கோர்ஸ் மென்னும் கோ த்ரூ பண்றாங்க. பட் இங்க நம்ம ஃபீமேல் பத்தி நெறைய அட்ரெஸ் பண்றோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது எதனால இது இருக்கு? ஹேஸ் யூ செட் அது சொசைட்டல் பிரஷர்ஸா? இல்ல எப்படி கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன். ஸோ ஆஸ் யூ செட் ஆமா நெறைய டிவோர்ஸ் ரேட் அதிகமா ஆயிட்டு. என்னன்னா, ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, கூட்டு குடும்பத்துல இருந்தாங்க. அப்போ நெறைய சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. இமோஷனல் சப்போர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. பிசிக்கல் சப்போர்ட் சிஸ்டமும் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, அந்த மாரி ஃபேமிலி ஒரு சப்போர்ட் இருக்கும். எமோஷனலாவும் சரி. அப்புறம் குழந்தைங்க பார்க்கும்போது, வேலைக்கு போகும்போது ஒரு பிசிக்கல் சப்போர்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோல் மாடல் மாரி இருக்கும். சில பேருங்கள பார்த்து, ஓகே இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்கும். பட் வந்து கொஞ்சம் வருஷமா வந்து எப்படின்னா, அந்த மாதிரி கூட்டு குடும்பத்துல இல்லாம தனியா வாழ்ந்துட்டு வராங்க. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு அந்த மாரி அந்த குழந்தைங்க வளர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் கிடையாது. அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட இன்டென்ஷன் என்ன? பெஸ்ட் குழந்தைங்களுக்கு சரி, அவங்களுக்கும் சரி பெஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும். அப்படிதான் எதிர்பார்ப்பு. பட் என்னன்னா, அவங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கோ குழந்தையோட ஸ்பெண்ட் பண்றது. பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த குழந்தைங்க வந்து என்ன அப்பா, அம்மா பார்க்குறாங்கன்னா, தே ஆர் வெரி டிஸ்கனெக்டட். ஒண்ணு வந்து தே ஆர் டிஸ்கனெக்டட் டூ தெம்செல்வ்ஸ். வேலைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஒரு டிஸ்கனெக்ஷன் இருக்கலாம். குழந்தைகிட்ட நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. ஓகேங்களா? சோ இதுலயே வந்து அந்த குழந்தைங்க என்ன பாக்குது? அப்பா, அம்மா மேபி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். பட் நெறைய வந்து மீடியா எக்ஸ்போஷர். கண்டிப்பா. ஒரு பட்டன தட்டுனா டிவில என்னென்னமோ ஓடுது. ஓகேவா? அந்த இனிஷியல் இயர்ஸ் ஆஃப் த ஏஜ் வந்து அந்த டிவில என்ன பாக்குறாங்களோ, அதெல்லாம் உண்மைன்னு நம்பிர்றாங்க. ஏன்னா வந்து அந்த மீடியா எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, கிரியேட்டிங் லைக் லிட்டரலா ஒரு ரியாலிட்டி மாரி அது குடுக்குறாங்க. சோ அத பார்க்கும்போது, நம்ம அதுக்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க. டிவினாலும் சரி, ஃபோன்லனாலும் சரி, முக்காவாசி நேரம் நம்ம மீடியால எக்ஸ்போஸ் ஆகுறாங்க அந்த குழந்தைங்க. சோ அந்த குழந்தைங்க அதுக்கு பார்க்கும்போது என்னன்னா, அந்த சின்ன சின்ன ஸ்டோரீஸ உள்வாங்கிரும். முன்னாடி என்னன்னா நம்மளுக்கு வெறும் எக்ஸ்போஷர் குடும்பம் மட்டும் தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 தெரு, 3 தெரு அவ்வளவுதான். பட் ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்போஷர். சின்ன குடும்பம், நெறைய அட்டென்ஷன், கேர் இல்ல. அந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்ல நெறைய எக்ஸ்போஷர் இருக்கு. நெறைய ஸ்டோரீஸ் பார்க்குறாங்க. அந்த ஸ்டோரீஸ உள்வாங்கிடுறாங்க. அப்போ வந்து தி ஸ்டோரீஸ் அபௌட் அ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இஸ் வந்து அந்த மீடியா தான் டிஃபைன் பண்ணுது. கண்டிப்பா. அவங்க அப்பா, அம்மாவ பார்க்கறதோட இந்த மீடியாவ பார்க்குறாங்க. சோ அப்ப என்னன்னா, இப்படிதான் சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப்ல போகும்போது அன்ரியலிஸ்டிக்கான சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம். இன்னொன்னு வந்து அவங்களோட வந்து அப்ரோச் இன் செலக்டிங் அ பார்ட்னர் வந்து குட் பி லைக் பேஸ்ட் ஆன் அட்ராக்ஷனா இருக்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் டக்குன்னு முடிவு எடுத்திருக்கலாம். சோ அந்த ஃபவுண்டேஷன வந்து சாலிடா இல்லாம ஒரு அவசரப்பட்டோ, இல்லாட்டி அந்த ஐடியல் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு இருக்கும்ன்ட்டு அவங்களுக்கு அது தெரியல. ஓகேவா? சோ இது ஒரு காரணம். எக்ஸ்போஷர் வாட் எவர் ஸ்டோரீஸ் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுதோ அத வச்சு அவங்க பண்றாங்க. இன்னொன்னு ஒண்ணு அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் லைஃப் ஆஃப் அ சைல்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு குழந்தை வந்து பிறந்தவுடனே அதை எப்படி அரவணைக்கிறாங்க, அதை எவ்வளவு வார்மா வச்சிருக்காங்க, அதுக்கு சாப்பாடு இப்ப நேரத்துக்கு குடுக்கறது, அது வந்து ஈரம் பட்டுருச்சுன்னா உடனே அதை வந்து க்ளீன் பண்ணி அந்த பிசிக்கல் அண்ட் எமோஷனல் சப்போர்ட் அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் த லைஃப் வந்து எப்படி கிடைக்குதோ கன்சிஸ்டன்டா கிடைச்சிச்சுன்னா அந்த குழந்தையோட பிலீஃப் என்னன்னா ஐ எம் குட், லைஃப் இஸ் குட்ன்னு சொல்லிட்டு லைஃப வந்து என்ன சேலஞ்ச் வந்தாலும் அத கடந்து போவாங்க. பட் அந்த குழந்தைகளுக்கு அடிப்படையான அந்த தேவைகள் ஒரு எமோஷனலும் அந்த பிசிக்கலும் அந்த சேஃப்டி இல்லைன்னா இந்த குழந்தை வந்து வில் ஸ்டார்ட் டவுட்டிங் அபவுட் மேபி ஐம் நாட் குட், பீப்புள் ஆர் நாட் ஓகே, லைஃப் இஸ் டிஃபிகல்ட் அப்படின்னு பர்சீவ் பண்ண. ஸோ அந்த மாதிரி பர்சீவ் பண்ற குழந்தைங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல தே வில் நெவர் ஃபீல் சேஃப். ஓகே. சோ வந்து இந்த ஃபவுண்டேஷன் தான் இஸ் இம்பாக்டிங். சோ அந்த குழந்தைக்கு அட் சம் லெவல் தே டோன்ட் ஃபீல் சேஃப் இன் த ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஐதர் ஒன் பர்சன் ஆர் போத் த பர்சன். ஓகேவா? சோ என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃப்க்கும் உள்ள ஒரு சண்டை வந்து அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் கூட கிடையாது. ஸோ ஒரு 10% தான் அவங்க கான்சியஸா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் 90% வந்து அவங்களுக்கு தெரியாம பழைய பேட்டர்ன்லாம் கொண்டுட்டு வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவல் ரொம்ப கான்சியஸா இருந்தா அடுத்த பர்சன் ஹீல் பண்ணி கனெக்ட் பண்றதுக்கு உதவுவாங்க. பட் ஆனா 2 பேருக்குமே அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா வித்தவுட் சம் கான்சியஸ் இன்டர்வென்ஷன் தே கான்ட் மூவ் ஃபார்வர்ட்.
சூப்பர். அழகா சொன்னீங்க. ஸோ, இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ்க்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு பர்ட்டிகுலர் லைன், ஒரு ஹோல்ட் ஆன் மாதிரி. ஒரு சாய்ஸ் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, பேசிக்கா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னாலே நெறைய மேரேஜ் ஃபெயில் ஆகுது. நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குறோம். இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது ஒரு மேரேஜே முன்னாடி இருந்த காலகட்டத்தில ரொம்ப சிம்பிளா நடக்கும். பட் இப்போ எடுத்தீங்கன்னா, ஹல்தில இருக்கட்டும், செரிமனிஸ்லேருந்தே ஆரம்பிக்கும்போது நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட, அதுக்கான பட்ஜெட்ஸோட எல்லாமே ஆரம்பிக்குது. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ எது கரெக்ட்டு, எது தப்புன்னு ஏதாவது பவுண்டரீஸ் இருக்கா? இப்போ ஒரு நாலேட்ஜ் கல்யாணம் ஆக போறவங்களுக்கே நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க எப்படி சொல்வீங்க? இது ஒரு நல்ல கேள்வி ஆக்சுவலா. ஓகேங்களா? ரிசர்ச் என்ன ம். சொல்லுதுன்னா, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, உறவுகள்ல வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியா இருக்கும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதனால வந்து எக்ஸ்பெக்டேஷன் நல்லதுதான். பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரியலிஸ்டிக்கா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு சின்ன கதை சொல்றேன். அதாவது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு 2 மினிட்ஸ். ஒருத்தவங்க பரவால்ல. வந்து ஒரு ட்ரெக்கிங் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து மவுண்டன் வந்து ஒரு காலையில 8 மணிக்கு போய் ரீச் ஆகணும். அதுதான் கோல். அவங்க போயிட்டே இருக்காங்க. 8 மணிக்கு போணும். ஏன்னா, அதுதான் யூசுவல் அந்த மாதிரி ஒரு ரொட்டீன் இருக்கும். ஸோ 8 மணிக்கு போய் சேர்ந்துடணும். பட் போகும்போது லைட்டா கால்ல அடிபட்டுருச்சு. ஓகே. ஓகேங்களா? இவங்க கோல் என்ன? எக்ஸ்பெக்டேஷன் என்ன? 8 மணிக்கே போயிடணும். அப்ப என்னன்னா, ஓகே போணும், போணும், போணும்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஷர் குடுத்து பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. அந்த அடி வந்து ரொம்ப இன்ஜுரி ஆயிட்டு, ஆ அந்த கைட் சொல்லிர்றாங்க, "இல்ல இன்ஜுரி ரொம்ப மோசமாயிடுச்சு. நீங்க மேல போக முடியாது." அப்படின்ட்டு நம்ம திரும்பி போயிடலாம். தட் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ அவங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சு. 8 மணிக்கு ரீச் ஆகணும்ன்ட்டு. அந்த கோல்ல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அது. அதுக்காக அவங்க பயங்கரமா ஃபுல் ஃபோர்ஸ்ல வொர்க் பண்ணாங்க. பட் ஆனால அது ஓவரா இன்ஜர் பண்ணிருச்சு அவங்கள. அதனால திரும்பி வரணும். இன்னொரு சிச்சுவேஷன்ல போறாங்க. 8 மணிக்கு போகணும்னு தெரியுது. தட் இஸ் அ கோல். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அப்ப என்ன ஆகுதுன்னா, அடிபடும்போது என்னன்னா, ஓகே அடிபட்டுருச்சு. நம்ம கொஞ்சம் நிதானமா போவோம். 8 மணி இல்லனாலும் நம்ம போய் ரீச் பண்ணிடலாம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா, ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாதிரி போகும்போது, அந்த கோல் 9:00 போய் ரீச் ஆகல. 11:00 ரீச் ஆகுறாங்க. அப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, யூசுவல் கிரவுட் இல்ல. அவங்களுக்கு ஒரு அழகான வியூ வந்து கிடைக்குது. ஓகேவா? சூப்பர். சோ அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் மேல போலாம். ரொம்ப இப்படிதான் ஆகணும். என் வழியில தான் ஆகணும். இந்த வழி தான் ஒரே வழி அப்படின்னு வச்சுக்கிட்டே இருந்தேன்னா, தட் இஸ் கோயிங் டூ அஃபெக்ட் யுவர் லைஃப். சோ எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. அது இப்படியும் நடக்கலாம், இப்படியும் நடக்கலாம். ஓகே. சோ அதனால அட்டாச்மென்ட் டூ தட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, நடக்கும்போது நடக்கும். சோ அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிட்டயும். என் ஹஸ்பண்ட் இப்படி இருந்தாதான் என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி வார்த்தையால எனக்கு சொல்லணும். இப்படி வந்து எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரிக்ட்டா ரூல் சொல்ல முடியும். நம்மள மாதிரி நம்ம பார்ட்னர் இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட லவ் லாங்குவேஜ் அவங்களோட லவ் லாங்குவேஜா இருக்காது. ஓகேங்களா? அதனால அன்பு இருக்கணும். அது இருக்கணும். அத எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. பட் அவரு எப்படி அத ரெசிப்ரோகேட் பண்றது வந்து அவர் தான் டிசைட் பண்ணணும். ஓகே. புரியுதுங்களா? சூப்பர். ஸோ லவ் லாங்குவேஜ் பத்தி சொன்னீங்கல்ல. லவ் லாங்குவேஜ்ல எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்ப நம்ம லவ் லாங்குவேஜே அவங்களும் ஃபர்ஸ்ட் லவ் லாங்குவேஜ்னா என்ன? அதோட வெரைட்டிஸ் சொல்லுங்க. பட் அட் த சேம் டைம் நம்மளோட லவ் லாங்குவேஜ நம்ம அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அவங்களோட லவ் லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்டா இருக்கும்ல. அதுதானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மேரேஜ்ல இப்போதைக்கு எப்படி இருக்கு? பீப்பிள் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு குடுக்குறாங்களா? இல்ல ரிசீவ் பண்ற மூட்ல மட்டும் தான் இருக்காங்களா? கிவ் அண்ட் டேக்ன்றது குறைஞ்சுகிட்டே வருது. ஸோ, அது பத்தி ஏதாவது இன்புட்ஸ்? சோ அது ஒரு நல்ல கொஸ்டின் சுஜிதா. லவ் லாங்குவேஜ்னா என்னன்னா, ஒருத்தர் வந்து அன்ப எப்படி குடுக்கணுமோ, எப்படி ரிசீவ் பண்ணணும்ன்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு வெர்பலா ஒரு அஷ்யூரன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நெனைப்பாங்க. நான் உனக்கு ஓகே. இருக்கேன். ஐ அம் தேர் ஃபார் யூ. உனக்கு எதுனாலும் நான் பண்ணி தரேன். அப்படின்னு வார்த்தையால சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்களும் உங்க பார்ட்னர் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்களுக்கு இருக்கேன். சோ அவங்களுக்கு தெரிஞ்ச லவ் லாங்குவேஜ் வந்து வார்த்தையால ஒருத்தருக்கு அஷ்யூரன்ஸ் குடுக்கணும். சோ இது மாரி குடுப்பாங்க. அதே மாதிரி அ அவங்களும் ரிசீவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ம். இன்னொன்னு வந்து சில பேர் வந்து குவாலிட்டி டைம்.
ஸோ வந்து என் ஹஸ்பண்ட் என் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க என்ன நினைப்பாங்க, அன்பு செலுத்தணும்னா குவாலிட்டி டைம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இன்னொன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா கிஃப்ட்ஸ். கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கிஃப்ட்ஸ் ரிசீவ் பண்ணணுமோ அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி. இன்னொன்னு வந்து ஆக்ட் ஆஃப் சர்வீஸ். அதாவது எனக்கு சின்ன சின்ன வேலைகள் வந்து அவங்க கொஞ்சம் உதவி பண்ணணும். அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க ரெசிப்ரோகேட்டும் பண்ணுவாங்க. இன்னொன்னு வந்து பிசிக்கல் டச். அதாவது அவங்களுக்கு வந்து ஹக் பண்ண ரொம்ப கடல் பண்ண பிடிக்கும். அந்த மாதிரி கையில தோல்ல கை போடுறது, ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி ரிசீவும் பண்ணுவாங்க. ஆனா நிறைய கப்பிள்ஸ்க்கு என்னன்னா மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் அது மேட்ச் ஆகாது. அதனாலே கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் வரும். சோ ஓகே. எதிர்பார்ப்பு என்னன்னா ஹஸ்பண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பிரசிவாவே இருக்க மாட்டார். அவரோட சுபாவம் வளர்ப்பு அப்படி ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டார். அவருக்கு என்னன்னா கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு. ஓகேவா? மேபி வந்து அவர் வந்து நிறைய அவருக்கு ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ். வீட்ல வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. கொஞ்சம் அதை எடுத்து வைக்கிறது அதெல்லாம் அவர் பண்ணுவார். கிஃப்ட்ஸ் கொடுப்பாரு இது. பட் ஆனா அந்த விமென்க்கு என்னன்னா அவங்களுக்கு என்னன்னா நிறைய வார்த்தைகளால பேசணும். நான் உனக்கு இருக்கேன், ஐ லவ் யூ, அந்த மாதிரி வார்த்தையால கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்த்து எனக்கு அப்படி லவ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிசிக்கல் டச் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹக் பண்ணும். பட் ஆனா இந்த ஹஸ்பண்ட் வந்து இஸ் நாட் தட் டைப். அவரோட லவ் லாங்குவேஜ் என்னன்னா அன்பு செலுத்தணும்னா அவங்க கிட்ட குவாலிட்டி டைம், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் பண்ண, இந்த மாதிரி உதவி பண்றது அது ஒரு. அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுக்குறது. பட் ஆனா இவங்களுக்கு என்னன்னா வார்த்தை சொன்னாதான் இவர் வந்து என் மேல பிரியமா இருக்காருன்னு. என்ன ஹக் பண்ணி இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு. சோ அதனால ஒரு கான்ஃபிளிக் வரும். பட் ஆனா இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அது ஒரு உள்ள ஒரு நீட் இருக்கு. உள்ள ஒரு டீப் அன்ஃபுல்ஃபில் நீட் இருக்கு. அந்த நீடோட வெளிப்பாடு தான் இது. ஸோ அதனால when we work on the deeper aspect, you'll be able to accept what is happening outside. நீங்க டைரக்டா போய் உங்களோட லவ் நீட்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு, உங்க லவ் லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அக்செப்ட். பிகாஸ் தோஸ் திங்ஸ் ஆர் வெரி டீப்லி வயர்டு. அதனால டீப்பர் ஆஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது அந்த அக்செப்டன்ஸ் ஆன் டாப் அந்த அவுட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வரும்போது யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் ஆன் இட். சூப்பர். பேசிக்காவே லவ் லாங்குவேஜ்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்கும், இவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும். பட் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும்போது அவங்களோட கனெக்ஷன்ஸோ த வே ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸோ கொஞ்சம் பெட்டர் பொசிஷனில் இருக்கும். லோன்லினஸும் குறையும் இல்லையா? ஸோ கண்டிப்பா. இது வந்து வைஃப் வந்து எனக்கு இது வேணுன்றத சொல்றதுல இப்போ இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? அவங்க சொல்லணுமா? சொல்லக்கூடாது. எனக்கு இது வேணும். இப்போ வந்துட்டு சில பேர் வந்து ரேஸ் பண்ண விதம் இருக்கும்ல. சைல்ட்ஹுட்லேருந்து நெறைய எக்ஸ்பிரஸ் பண்ணவே விட்டுருக்க மாட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். நம்ம தமிழ் சொசைட்டில அப்படிதான். பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அடக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதனால சில பேர் வளர்ந்து வந்த விதத்துல வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவைகள கூட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றதுக்கு கூட யோசிப்பாங்க. அது ஒரு சைட். சில பேர் வந்து ஓவர் எக்ஸ்பிரசிவ். இது 2த்துல எது கரெக்ட்? இல்ல 2த்துக்குமே நியூட்ரலா இருக்கிறது பெஸ்ட்டா? ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தவரைக்கும். எதுவுமே ரைட் அண்ட் கரெக்ட் நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வளர்ப்பு பொறுத்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஆயிருக்காங்க. சோ அவங்களோட எண்ணங்கள், உணர்வுகள், அவங்களோட வெளிப்படுத்துறது வந்து அது அப்படி இருக்கு. பட் வந்து அது டிபெண்ட்ஸ். அந்த பார்ட்னருக்கு ஒரு அளவுக்கு கம்பேட்டபிளா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் மேட்ச் ஆவாங்க. ஓகேங்களா? ஒருத்தர் புரியுது, ஓகே இவ இமோஷனலா தான் ஏதோ பேசுறா. அந்த வார்த்தை வந்து பெரிதளவுல உண்மை கிடையாது. ஒரு அவுட் அப்படி புரிஞ்சு நடந்துக்கிட்டா அந்த ரிலேஷன்ஷிப் ஆகும். பட் ஆனா இப்போ வந்து அந்த டிஃபரன்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் அதிகமா ஆகுதுன்னா தே நீட் டு கெட் சம் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெம்செல்ஸ். ஓகே இந்த மாதிரி நடக்குது, அவர்கிட்ட இந்த மாதிரி நடக்குது. இதை நம்ம என்ன மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு இதை என்ன மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்டா பண்ணா நம்ம ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகணும், ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்போது சில விஷயம் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியாது. இப்ப என்னன்னா ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு பார்ட்னர் வந்து இமோஷனலா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எடுத்துருக்கலாம். அதனால அது சார்ட் அவுட் ஆகி போச்சு, அடுத்த ஸ்டேஜ் போச்சு. பட் அதே பார்ட்னர் வந்து இவ சொல்றதெல்லாம் ரொம்ப எனக்கு ஹர்ட்டிங்கா இருக்கு அப்படின்னு இந்த பார்ட்னரும் வந்து உள்ள வித்ட்ரான் ஆயிட்டாங்கன்னா அது ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஆயிடும்ல.
ம். சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஐடென்டிஃபை. ஓகே, என்னால நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், சில விஷயங்கள் வந்து இது இன்னும் கொஞ்சம் மோசமா போகுது, எங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கம் வந்து டிஸ்டன்ஸா மாறி போயிட்டு இருக்கு, இது அதிகமா போறதுக்குள்ள நம்ம ஒரு ரைட்டான ப்ரொஃபஷனல் போய் அப்ரோச் பண்ணிட்டு என்ன இதை நம்ம கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து அது ஹெல்ப்ஃபுல் ஆகும். இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் மென் ஆர் நாட் வெரி இன்ட்ரெஸ்டட். ஐ குட் பி ராங். பட் நெறைய பேர் வந்து இத வந்து ஒரு இத ஒரு கப்பிள் தெரப்பியா போய் வந்து ஒரு 3வது மனுஷங்க கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. ட்ரூ. விமெனோட எதிர்பார்ப்பு என்னன்னா, பிரச்சனை 2 பேர்கிட்டயும் இருக்கு. நம்ம இப்ப 2 பேரும் தானே போணும் கவுன்சிலிங்க்கு. ஒரு பிரெக்னன்சிக்கு கூட ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஸ்டெப் இன் பண்ண மாட்டாங்க. எனக்கிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் எதுக்கு ட்ரீட்மெண்ட் வரணுன்ற மைண்ட் செட் இன்னுமே ஹால்ஃப் அண்ட் ஆஃப் சொசைட்டில இருக்குன்னு சொல்லலாம். இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் அது அப்படியே தான் இருக்கா? சோ ரிலேஷன்ஷிப்லயும்? ஆமா. அதாவது நான் எல்லாருமே 100% சொல்லல. பட் தேர் ம். இஸ் எ மேஜர் பார்ட். நம்ம இந்தியன் சொசைட்டில தே ஆர் நாட் வெரி ஓப்பன். அதாவது ஒரு என்னன்னா, விமென்க்கு வந்து வெளிப்படையா பேச பேச அவங்க பிரெயின் காம் ஆகும். ஓகேவா? மென்னுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு பேசினா தான் காம் ஆகும்னு இல்ல. அவங்களுக்கு அமைதியா இருந்தா தான் அவங்க பிரெயின் காம் ஆகும். சோ வந்து ஓகே. சயின்டிஃபிக்கா வந்து நம்ம உடல் ரீதியா டிஃபரெண்டா இருக்கும். சோ இந்த ஒரு அப்ரோச் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு ஒரு கப்பிள் தெரப்பியா போகும்போது, நம்ம பிரச்சனைய ஒரு 3வது மனுஷன வச்சு பேசும்போது, அது வந்து அவங்களுக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு. சோ அதனால நெறைய பேர் வந்து அது வரதில்ல. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ டேக் இன் ஒன்லி விமென். ஓகே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபவுண்டேஷன் ஆஃப் ஹெல்த் அஸ் வெல் அஸ் அதுல ஹெல்த்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு மென்டல் ஹெல்த்த கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் தெம். அந்த டைனமிக்ஸ புரிய வச்சு, இவங்கள மட்டுமே வொர்க் பண்ணும்போதே ரிலேஷன்ஷிப் வந்து மாறிடுது. ஓகே. சூப்பர். சோ முக்கியமா என்னன்னா, அவங்களுக்கு என்னன்னா ஹஸ்பண்ட் வரல, ப்ராப்ளம் சார்ட் ஆக மாட்டேங்குது. சோ அந்த ப்ராப்ளம் வந்து நான் வந்து ஐம் லெட் அந்த பார்ட்னர் இல்லாமலே அந்த வைஃப் வந்து வென் தே வொர்க் ஆன் இட், தே கேன் கெட் ரிசல்ட்ஸ் இன் த ரிலேஷன்ஷிப். ஓகே. சூப்பர். அமேசிங்கா சொன்னீங்க. ஸோ இந்த லோன்லினெஸ்ஸ குறைக்கிறதுக்கு, அம் அவங்களாவே சின்னதா வீட்ல ஏதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றது, ஜர்னல் பண்றது, கிராட்டிட்யூட் பண்றது, அப்படி ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கா? ஏன்னா எல்லாருமே எடுத்தோனே தெரபிஸ்ட் கிட்ட வர்றதோ, கவுன்சிலிங் கிட்ட வர்றதோ, அ இன்னும் அவேர்னஸ் கம்மியா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வீட்ல அவங்களால ஃபர்ஸ்ட்டு ஒரு தெரியும்ல, இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கு. நான் இத பண்ணுனா வீட்ல எனக்கு கொஞ்சம் ரிலாக்சேஷனா இருக்கு. அஃப்கோர்ஸ் மெடிடேஷன் எல்லாமே சொல்லுவாங்க. பட் எல்லாராலயுமே எல்லாத்தையும் இம்மீடியட்டா செய்ய முடியாது. ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் விட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்க ஏதாவது சஜெஸ்ட் பண்றீங்களா? இப்போ பேசிக்கா பிரச்சனை இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த மேரேஜ் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். ம். ஓகேவா? ஏன்னா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஓப்பனா இருக்காங்க. அப்ப வந்து 2 பேருக்கும் அட்டென்ஷன் குடுக்குறாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா போகுது. ஒவ்வொரு டைம்ல தான் வந்து இந்த ஒரு மாரி ஒரு ட்ரிஃப்ட் வருது. ஏன் வருதுன்னா, நெறைய விஷயங்களுக்கு வந்து அவங்களால சரியா கம்யூனிகேட் பண்ண முடியல. அது தப்பா மிஸ்கம்யூனிகேட் ஆயிடுது. அதனால நெறைய ஹர்ட் ஆயிடுறாங்க. ஹர்ட் ஆக வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். அப்போ வந்து நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் வந்து இன்னொருத்தர ஹர்ட் பண்ணுது. இவங்க திருப்பி பேசும்போது இவங்க சோ பேக் அண்ட் ஃபோர்த் வந்து நெறைய காயப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ அந்த ஓகே. காயத்த ஆத்த தான் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பெட்டர் ஆகும். சோ ஒரு சிம்பிள் இது பண்ணணும் அப்டின்னா, டெய்லி வந்து அவங்களுக்கு சில டைம் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். நெறைய பிரச்சனை போயிட்டே இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் லைஃப் தேர் இஸ் நோ பெர்ஃபெக்ட் மேரேஜ். தே ஆல்சோ ஹேவ் ப்ராப்ளம்ஸ். பட் என்னன்னா, அத எப்படி ரிப்பேர் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ற ஸ்கில் வந்து சக்சஸ்ஃபுல் மேரிட் கப்பிள்ஸ்க்கு தெரியுது. அந்த மாரி தெரியாதவங்க தான் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சோ ஒரு சின்னது என்னன்னா, டெய்லி வந்து நம்மளுக்கு என்னலாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுதோ சும்மா எழுதுங்க. அத போய் ஹஸ்பண்ட் கிட்ட கொட்டாம, ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்ப எழுதும்போது ஓகே. உங்களுக்கு நெறைய எமோஷனல் ரிலீஸ் இருக்கும். எழுதி அத கிழிச்சு போடுங்க. சோ அந்த மாரி பண்ணும்போது அந்த அன்றாட அந்த ஸ்ட்ரெஸ் அது வந்து அட் அ அடி அடுக்கி போகாம கொஞ்சமாச்சும் ரிலீஸ் இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, அத ரிலீஸ் பண்ணிட்டு உங்க லைஃப்ல வந்து உங்க ஹஸ்பண்ட் கிட்டயோ, உங்க ரிலேஷன்ஷிப்லயோ என்ன கிராட்டிட்யூட் சொல்ல முடியும்? அவரு வந்து மேபி ஹி இஸ் நாட் த பெர்ஃபெக்ட் அ நீங்க ஹஸ்பண்ட். எதிர்பார்த்த மாதிரி இருக்க மாட்டாரு. பட் ஆனா அவர்கிட்டயும் நல்ல விஷயங்கள் இருக்கு. சோ அவர்கிட்ட வந்து டெய்லி ஒரு 2 பாயிண்ட் இவர் வந்து ஒரு நல்ல பொறுமையான ஆளு. எதுனாலும் யோசிச்சு நிதானமா பண்ணுவாரு. அந்த மாரி ஒரு ஒரு நாளும் ஒரு பாயிண்ட்.
ஸோ எமோஷன்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு எழுத போறீங்க, தீர்க்க போறீங்க. ஒரு பாயிண்ட் இந்த ஹஸ்பண்ட வந்து நல்ல விதமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்களே அதுல கொஞ்சம் ஷிஃப்ட் வரும். ஓகே. ஓகேங்களா? அதாவது நீங்களா பண்றது இந்த பேசிக் திங் யூ கேன் டெஃபினெட்லி. ஓகே. சூப்பர். ஸோ கமிங் பேக் டு மை கொஸ்டின்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆகுறதுக்கோ ஒரு உமன் லோன்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸோட சப்போர்ட் இப்போ இருக்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட போயிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதா அவங்களால? இல்லை நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கும் உமன் உள்ளிக்குள்ளேயே அழுகிறதுக்கான ரீசன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து வருதா? சிஸ்டர் இன்லா, மதர் இன்லா அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கிட்ட. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்றது இன்டர்னல். அதுக்கடுத்து குழந்தைங்க. இத எப்படி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும்? எல்லாருக்கும் எப்படி பவுண்டரி செட் பண்ணணும் சிம்பிளா? ஸோ வந்து பவுண்டரிஸ் அது ரொம்ப அழகான கொஸ்டின். பவுண்டரிஸ்ங்கிறது வந்து நமக்கு இயற்கையா இருக்க வேண்டியது. ஓகேங்களா? பவுண்டரிஸ் இருந்தாதான் நம்மளால மென்டலாவும் பிசிக்கலாவும் ஹெல்த்தியா இருக்க முடியும். பட் ஆனா நம்ம வந்து அப்ரிங்கிங்ல பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, சொல்லவே அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு வைங்க, அவங்கள சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அது ஒரு சின்னதுதான். கெஸ்ட் வந்தானா அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஆஹ் முக்கியத்துவம் கொடுங்க, அவங்களுக்கு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். பட் ஆனா அந்த குழந்தைங்க என்ன நினைச்சுக்குதுன்னா மிச்சவங்க தான் இம்பார்ட்டன்ட், நான் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஓகேங்களா? அப்ப அந்த குழந்தை எப்படி வளருதுன்னா மிச்சவங்க தேவைதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட தேவை இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அப்படின்னு ஒரு பிலீஃப்ல அந்த குழந்தை வளருது. அப்போ ஒரு அடல்ட்டா வரும்போது அந்த பெண் எப்படி இருப்பாங்கன்னா ஹஸ்பண்டோட தேவை இம்பார்ட்டன்ட், குழந்தையோட தேவை இம்பார்ட்டன்ட், மாமியார் மாமனார் அவங்கள அந்த சர்க்கிள்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்றாங்க தவிர அவங்களோட தேவைகள்ல வந்து அவங்களுக்கு பசிக்குதான் நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கா அதை பண்ண மாட்டாங்க. சோ வந்து அந்த அடிப்படையான விஷயத்துல சில டைம் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து அவங்க அந்த பவுண்டரிஸ் அவங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. ம். வேண்டாம் நோன்னு சொல்றது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமா அது மாதிரி ஒரு கண்டிஷனிங் ஆயிடுது. அதனால பவுண்டரிஸ் பத்தி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பவுண்டரிஸ் இருந்தாதான், பவுண்டரிஸ்னா நான் ரொம்ப ரிஜிட் பவுண்டரிஸ் சொல்றேன். இப்போ வந்து நீங்க ஒரு கப்பலா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கீங்கன்னா உங்க சர்க்கிள தவிர அது மிக்ஸ் ஆகக்கூடாது. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற பாண்ட் எப்படி இருக்கும்னா இன்னொரு மனுஷங்க உள்ள வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அது அந்த அவேர்னஸ் இருந்தாதான் அந்த பவுண்டரி செட் பண்ண தெரியும். ம். ஏன்னா வந்து நீ நோன்னு சொல்லுன்னு சொன்னா இட்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் அப்படிதான். they want to please others, they would rather please others rather than saying no, because நோன்னு சொல்றது அவங்களுக்கு வந்து பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம். ஏன்னா பழகல. ஓகே. ஸோ பவுண்டரிஸ் பத்தி கொஞ்சம் கத்துக்கிட்டு அதை நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அது வரும். பட் பண்ணி தான் ஆகணும். பண்ணீங்கன்னா தான் சில விஷயங்கள் பவுண்டரி செட் பண்ணி தான் ஆகணும். கண்ட்ரியோட பவுண்டரிஸ், ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் மாதிரி ரிலேஷன்ஷிப்லேயும் பவுண்டரிஸ் இருக்கணும். அந்த பவுண்டரிஸ் வந்து ஹெல்த்தியான வழியில் அந்த கப்புள்ஸை ஃபார்வர்ட் பண்ண வைக்கும் இல்லையா? மற்றவங்களோட கான்ஃபிடன்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பிரச்சனைன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கிட்ட இருக்கிறத விட இவங்க இதை சொன்னாங்க அவங்க அதை சொன்னாங்கன்றது மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறதுக்கு எக்ஸ்டர்னல் பர்சன்ஸும் ரீசன்ஸாக இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அதை நம்மளேருந்து கோப்பப் பண்ணி வெளியே வர முடியும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ மை நெக்ஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் லைக் நீங்கள் செல்ஃப் லவ் பற்றி சொன்னீங்க. செல்ஃப் லவ்ன்றது க்ரூம் பண்ணிக்கிறது இல்லை மேக்கப் பண்ணிக்கிறது இதையும் தாண்டி செல்ஃப் லவ்ன்றது உமனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? அது எந்தெந்த வழியில் அவங்க ஈஸியாக பண்ணிக்கலாம்? செல்ஃப் லவ் வந்து சாக்ரிஃபைஸ், சாரி ஃபார் கட்டிங், லைக் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக செல்ஃப் லவ்வோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நீங்க சொல்றீங்க அந்த உடம்ப பாத்துக்கிறது அப்பியரன்ஸ் அதெல்லாம் வந்து செல்ஃப் கேர். செல்ஃப் லவ்ங்கிறது வந்து அக்செப்டிங் யுவர் செல்ஃப். ஓகேவா? நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். ஓகேங்களா? இப்படிதான் யாருமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி என்ன மாதிரி வேற யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல. ஓகேங்களா? உங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது இந்த உலகத்துல. ஸோ வி ஆர் யூனிக். என்கிட்ட வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு, சில விஷயங்கள் இம்பர்ஃபெக்டான விஷயங்களும் இருக்கு. செல்ஃப் லவ்ங்கிறது எப்போ வருதுன்னா when I'm accepting myself completely. எனக்கு வந்து நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு. பட் ஐ அக்செப்ட் மை செல்ஃப், ஐ எம்ப்ரேஸ் மை செல்ஃப் 100% ஃபார் மை
பெர்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும்போது தான் தட் இஸ் செல்ஃப் லவ். ஸோ வந்து அந்த டேக் கேர், அந்த அப்பியரன்ஸுங்கிறது டைம் ஸ்பெண்டிங் இஸ் இட் பி செல்ஃப் கேர். ஸோ நீங்க எப்போ அந்த ஆங்கிள் உங்களை அப்ரோச் பண்றீங்களோ தட்ஸ் வென் யூ ரிசீவ் த மோஸ்ட் லவ் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த மாதிரி உங்களால உங்களை அக்னாலேஜ் பண்ணும்போது மிச்சவங்களுக்கு நீங்க ரொம்ப அட்ராக்டிவா தெரியும். சூப்பர். தட் இஸ் மோஸ்ட் அட்ராக்டிவ். லைக் அன்அப்பாலஜிட்டிக்கா நீங்க வந்து என்கிட்ட இந்த குறை இருக்கு, ஆமா அதே மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்க எவ்வளவு கொள்ளுவ அக்செப்ட் பண்ணி நீங்க லவ் பண்றீங்களோ அவ்வளவு கொள்ளுவ உங்க பார்ட்னருக்கு வந்து உங்களை அட்ராக்டிவா தெரிய ஆரம்பிக்கும். சூப்பராக சொன்னீங்க சூர்யா. லைக் நம்மளை ஃபுல்ஃபில்டாக ஓகே நான் இப்படி தான் என்னோட பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு கம்பேஷன் நமக்குள்ளேயே வந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் பர்சன்னால நம்ம ட்ரிகர் ஆகவே மாட்டோம். ஸோ ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணும்போது இது இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மளை சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் போதுன்ற மைண்ட் செட் வரும்போது இந்த லோன்லினஸ்லேருந்து நம்ம வெளியே வர முடியும் இல்லையா? ஒரு பாயிண்ட் என்னன்னா the outer world is the reflection of your inner world. ஓகே. if you have எஸ். so much of love for yourself உங்களுக்கு வந்து லவ் வந்து யாருமே டினை பண்ண முடியாது. ஓகேங்களா? அவ்வளோ லவ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாம் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி அப்படியே அந்த லவ் கிட்ட அட்ராக்ட் பண்ணி வருவாங்க. அதனால அதுக்கு தான் we need to work on ourselves. ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப், யூ பில்ட் யுவர் ஸ்கில்ஸ், அதெல்லாம் கிராஜுவலா பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் அக்செப்டிங் யுவர் செல்ஃப் ஜஸ்ட் த வே யூ ஆர். இப்போ வந்து சில விஷயங்கள் நீங்க பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். நீங்க எதிர்பார்த்த மாதிரி நீங்க வந்து பிசிக்கலாவோ ப்ரொஃபஷனலாவோ இல்லாம இருக்கலாம். பட் இந்த சிச்சுவேஷன்லயும் நீங்க வந்து யூ லவ் யுவர் செல்ஃப் லைக் அ பேபினா அதுதான் செல்ஃப் லவ். சூப்பர். ஸோ எல்லா உமனுமே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்கள லவ் பண்ணிக்கணும். எக்ஸ்டர்னல் வேலிடேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் பீப்புள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது எதுவுமே தேவையில்லை. வென் யூ ஃபீல் கம்ப்ளீட் வித்தின் யுவர் செல்ஃப் யுவர் ஹோல் லைக் உங்களோட லைஃப் ஃப்ளரிஷ் ஆகும். அங்கேருந்து தான் உங்கள் லைஃபே ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? கண்டிப்பா. நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் சூப்பர் அமேசிங் டிப்ஸ். உங்களோட லைஃப்பில் இருக்கிற கான்ஃப்ளிக்ட்ஸ் எல்லாமே போகணும்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் லவ்விங் யுவர் செல்ஃப், ஸ்டார்ட் எம்ப்ரேசிங் யுவர் ஃப்ளாஸ், பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் எல்லாமே விட்டுட்டு அக்செப்ட் யுவர் செல்ஃப். உங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு ஐ லவ் யுவர் செல்ஃப்னு தெனிக்க சொல்லுங்கள். யூ வில் ஸ்டார்ட் டு see the changes. கண்டிப்பா. Yeah. So I have a few rapid fire questions. சின்ன questions. குயிக்கா முடிச்சிடுறேன். Who should apologize first after a fight, husband or a wife? இது வந்து அப்படின்னு இல்ல. இஃப் யூ லவ் சம்ஒன் யூ வுட் அப்பாலஜைஸ், நாட் எக்ஸ்பெக்ட் த அதர் பர்சன் டு. Super. Is it okay check your partner's phone? Privacy is important. You have real trust, na, you not need to check on the other partner's phone. Okay. One word, love or respect, which keeps marriage alive together for a longer. Respect. Funniest misunderstanding between the couples comes from wife or husband? It depends on the personality. It's not gender related. Okay. Yes, we are done. Thank you so much, Surya, Dr. Surya. It was a fabulous session. I'm so grateful and honored to have you here for this amazing session, and you have given us a lot of inputs as a takeaway. So, do you have anything to before we close? Thank you, Sujita. இது ஒரு நல்ல opportunity. I mean, we could connect at a different level. Share பண்ணுறது the opportunity. I'm The grateful. quality, yeah. The quality of your life depends on the quality of your emotions. ஸோ அதனால அந்த இமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நம்ம கற்றுக்க இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுல நீங்க ஒர்க் பண்ணீங்கனாலே உங்க ரிலேஷன்ஷிப் வந்து நல்ல ஃபிளரிஷ் ஆகும். Okay. ஓகேங்களா? ஸோ அதனால யா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ் ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். Okay, 2025 ஒரு ஹாப்பியஸ்ட் இயராக இருக்கிறதுக்கு they have to work on their emotions. கண்டிப்பா. எஸ். ஸோ உங்களோட கிளைண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை அப்ரோச் பண்ணணும்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஏதாச்சும் they can reach you. யா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சூர்யா, நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க அந்த இது நீங்க போட்டீங்கன்னா லெட் them. ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.
And I'm honored and glad, and I have a deep gratitude for coming for this podcast. I'm so happy. Thank you, Sujita. Thanks a Keep lot. flourish. Yeah, wishing you the same.